வரும் 16ஆம் தேதி 9 மாவட்டங்களுக்கு மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா, 16ஆம் தேதி எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. பிரபாவதி, கிழக்கு திசையின் காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் 15ஆம் தேதியும் தமிழகத்தில் ஓரிரு மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கும் 16ஆம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள், அதே போல வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும் 17ஆம் தேதியும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 20ஆம் தேதி வரையிலுமே லேசானது முதல் மிதமான மழைக்கும் 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மற்றும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையிலும் 15லிருந்து 17ஆம் தேதி வரையிலும் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மாலத்தீவு ஆகிய பகுதிகளில் சூறாவளி காற்று என்பது வீசக்கூடும் என்றும் இந்த இடங்களுக்கு மீனவர்கள் யாரும் செல்லக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.